அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் ஆலயம் பற்றி பார்க்கலாம். இது 108 திவ்ய தேசங்களில் 17வது திவ்ய தேசமாக கருதப்படுது. இந்த ஆலயத்தோட முன்புறம் பார்த்திங்கன்னா பெரிய நித்திய புஷ்கரணின்னு ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் 9 படுத்துறைகள். இந்த குளத்தில் திருமண தடை உள்ளவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டவங்களாம் நீராடி பெருமாளை தரிசனம் பண்ணும்போது அந்த தோஷம்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதை தொடர்ந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா பெரிய பிரகாரம் இருக்கும். அங்கே அதுலேருந்து உள்ளே போகும்போது கருடர் சன்னதி, அதற்கு நேர் எதிர்த்தாப்பில் பெருமாள் சன்னதி இருக்கும். மூலவர் பெயர் நீலமேக பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறார். உற்சவர் பெயர் சௌரிராஜ பெருமாள். இந்த பெருமாளுக்கு சௌரிராஜர் ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சௌரி அப்படிங்கிறது முடி. அரசர் பெருமாளை வழிபட வரும்போது அர்ச்சகர் மாலையை கொடுக்குறார். பெருமாள் சூடிய மாலையை அரசர்கிட்ட கொடுக்குறார். அப்போது அதில் ஒரு முடி இருக்குது. அதை பார்த்து கோபம் கொண்ட அரசர் இது என்னன்னு கேட்கும்போது இது பெருமாளோட முடின்னு சொல்லி அர்ச்சகர் போய் சொல்லிடுறார். அதுக்கு அரசர் மறுநாள் நான் பெருமாளை பார்ப்பேன், அப்போது அங்கே பெருமாளுக்கு முடி இருக்கணும், இல்லைனா நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இதை தொடர்ந்து பெருமாள் அர்ச்சகர் என்ன பண்ணுறார், பெருமாள்கிட்ட வேண்டுறார், என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுங்க. அர்ச்சகரோட வேண்டுதலை ஏற்று பெருமாள் மறுநாள் அரசருக்கு முடியோட காட்சியளிக்கிறார். இதுதான் இந்த கோயிலோட, இந்த சௌரிராஜ பெருமாளோட வரலாறு. இந்த சௌரிராஜ பெருமாள் அமாவாசை தோறும் வீதி உலா வரார். அப்போது அந்த சௌரி முடியோட காட்சி தரார். இங்கே கண்ணபுர நாயகின்னு ஒரு தாயார் இருக்காங்க. அவங்களுக்கு தனி சன்னதி இருக்குது. ஆண்டாளுக்கும் தனி சன்னதி இருக்குது. கண்ணபுர நாயகி தாயாரோட விமானத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பெருமாள் மூலவரோட விமானத்தை நம்மளால் பார்க்க முடியாது. பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும், அதனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. இந்த ஆலயத்தோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 7ஆம் நாள் பெருமாள் இங்கே 3 அவதாரத்தில் காட்சியளிக்கிறார். முதல் நாள் பெருமாளாகவும், இரவு முழுவதும் பிரம்மராகவும், மறுநாள் சிவனாகவும் இங்கே காட்சியளிக்கிறார். இது இந்த ஆலயத்தோட கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி மாசி மகத்தன்று காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினத்தில் கடற்கரையில் கருடருக்கு காட்சியளிக்கிற வைபவம் அங்கே நடக்குது. அதுவும் இங்கே கூடுதல் சிறப்பு. இரவு நேரங்களில் முனியோதர பொங்கல் அப்படிங்கிறது தான் இங்கே கடைசி கால நைவேத்தியமாக வழங்கப்படுது. முன்பு ஒரு காலத்தில் முனியோதரன் ஒரு பக்தன் இங்கே இந்த ஊரில் இருந்தார். அவர் ஒரு நாளும் பெருமாளுக்கு படையல் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். அப்போது ரொம்ப பஞ்சம். அவங்க வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு பெருமாளுக்கு ஒரு பொங்கல் செஞ்சு படையல் பண்ணுறாங்க. அதை பெருமாள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவரோட சன்னதியிலேருந்து அவரோட வீடு வரைக்கும், முனியோதரன் வீடு வரைக்கும் அந்த பொங்கல் சிந்திருந்தது. இதனால் பெருமாள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்றது இங்கே ஐதீகம். அதனால் அந்த பொங்கல் தான் இன்றளவுமே முனியோதர பொங்கலாக இரவு நேரத்தில் இங்கே படையலாக இருக்குது. பச்சரிசி, பச்சை பயிறு, வெண்ணெய், நெய் போட்டு செய்வாங்க. ரொம்ப சுவைமிக்க இந்த பொங்கல் இங்கே படையலாக இருக்குது. இங்கே நிறைய சிற்பக்கலைகள் இருக்குது. அதே மாதிரி இவர் தான் உற்சவர் கருடாழ்வார். இங்கே கும்பாபிஷேக வேலை நடக்கிறதுனால இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எல்லோரும் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.